எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 3. கண்ணகி எனும் சொல்லின் பொருள். கண்ணகி எனும் சொல்லின் பொருள். கண்களால் நகுபவள். கண்களால் நகுபவள். அடுத்து குறிஞ்சி, கிழங்ககழ்தல், முல்லை, வரகு விதைத்தல், மருதம், நெல் அறிதல், நெய்தல், உப்பு விற்றல். அதாவது ஒவ்வொரு நிலத்திற்குரிய வேலைகள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது, என்னென்ன தானியங்கள் வேலைகள். ஆப்ஷன் ஏ. வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனுடன் தொடர்புடையது? வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனுடன் தொடர்புடையது? பண்புத்தொகை. பண்புத்தொகை. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? தூது. தூது. அடுத்து இலக்கண குறிப்புக்குரிய சொற்கள். வினைத்தொகை செய்தொழில். உவமைத்தொகை மதிமுகம். உம்மைத்தொகை நாளிரண்டு. அன்மொழித்தொகை பவளவாய் பேசினாள். ஆப்ஷன் டி. அவன் உழவன் குறிப்பு வினைமுற்று. அவன் உழவன் குறிப்பு வினைமுற்று. பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன. அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன் தொழிற்பெயர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது எவ்வகை தொடர்? அயர்கூற்று. அயர்கூற்று. அடுத்து பொருந்தாத சொல். அண்ணன். அண்ணன். மீதியெல்லாம் உயிரளபடை சொற்கள். அண்ணன் என்பது தான் உயிரளபடை சொற்கள் அல்ல. அடுத்து யாப்பு என்றால் கட்டுதல் என்பது பொருள். யாப்பு என்றால் கட்டுதல் என்பது பொருள். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். அடுத்து உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார்? உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார்? ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர். திருக்குறளுக்கும் எந்த நீட்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது? 7. 7. அடுத்து 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல். குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா. லெமூரியா. குமரகுருபரர் எழுதாத நூல். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். அடுத்து தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். ராமநாதபுரம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அடுத்து திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர்.
சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை. சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை. அடுத்து 25 பொறுத்துக. நான்மணி மாலை சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. நான்மணிக்கடிகை நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் கவிதை, நான்மணிக்கடிகை நீதி நூல், தேம்பாவணி காப்பியம். ஆப்ஷன் ஏ. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து கூடுகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை. அடுத்து தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் எனும் புகழ்மிக்க நகரம்? மதுரை. மதுரை. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். கண்டனின் கற்பினுங் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர்? சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன். அடுத்து சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறித் தள்ளுங்கள் என கூறியவர்? விவேகானந்தர். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறித் தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர்? சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். அடுத்து மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? ஞானசாகரம். ஞானக்கடல். ஞானக்கடல். அடுத்து ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர்? ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா. திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? உரைநடை. உரைநடை. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத்தகுந்தவர்? தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத்தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய
புகழ் பாடல்கள். சேர சோழ பாண்டியர். சேர சோழ பாண்டியர். பொறுத்துக. சிக்கனம் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. ஆப்ஷன் சி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. வே. சாமிநாத சர்மா. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் கா. சச்சிதானந்தன். கா. சச்சிதானந்தன். அடைமொழிக்குரிய ஆசிரியர் பெயர் விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் சி. அடுத்து பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டநந்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. ஆப்ஷன் சி. அடுத்து வடமொழியில் முகுந்தமாலை எனும் நூலை இயற்றியவர். வடமொழியில் முகுந்தமாலை எனும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். பக்ருளி பக்ருயி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். வெட்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. மலை. அடுத்து நெடிலோடுயிர் தொடர் குற்றுகரங்களுள் பரவொற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றாய் தேர்க. காட்டுக்கோழி. காட்டுக்கோழி. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. இதில் மகடுவு என்பது பெண். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35. 35. கீழ்கண்டவற்றுள் எது சரி? தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகாநிலைத்தொடர் 9 வகைப்படும். தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகாநிலைத்தொடர் 9 வகைப்படும். அடுத்து ஐ ஔ ஆகிய 2 எழுத்துகளும் அழைக்கப்படும் விதம். ஐ ஔ ஆகிய 2 எழுத்துகளும் அழைக்கப்படும் விதம் சந்திய கரம். சந்திய கரம். முற்றியலுகர சொல் கதவு. கதவு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் ஒரு பொருட்பன்மொழி சொல்
மீமிசை ஞாயிறு, மீமிசை ஞாயிறு. அடுத்து பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் பெறுபவன், பெறுபவன். பொறுத்துக. இலக்கணமுடையது நிலம். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான், கால் கழுவி வந்தான். ஆப்ஷன் பி. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது மொழிமாற்று பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள். அடுத்து அங்காப்பு என்பது, அங்காப்பு என்பது வாயை திறத்தல், வாயை திறத்தல். வினைமுற்று படித்தான், படித்தான். தவறான ஒன்றை தேர்க இல, இல. அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன், பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர்குன்றம் கல்வெட்டு, திருநாதர்குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன், வள்ளிக்கண்ணன். களம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் இரட்டையர், இரட்டையர். இந்திய அரசியலில் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இரட்சணிய யாத்ரிகம், இரட்சணிய யாத்ரிகம். அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன், பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பருதிமாட்கலைஞர், பருதிமாட்கலைஞர். அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணரால் இயற்றப்பட்டன, சமணரால் இயற்றப்பட்டன. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர். பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர், ஆறுமுக நாவலர். இதழ் நா பல் அன்னம் இவை, இதழ் நா பல் அன்னம் இவை ஒலிப்பு முனைகள், ஒலிப்பு முனைகள். அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர், ராமானுஜர். அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரம், திருமந்திரம். ஆசிரியர் திருமூலர்.
மருதத்திணைக்குரிய தெய்வம் இந்திரன். மருதத்திணைக்குரிய தெய்வம் இந்திரன். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், அதே மாதிரி நெய்தலுக்கு வருணன். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். அடுத்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்ன சீரா எனும் நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். பனு அகமது மரைக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஆ முதலில் எந்நிலத்திற்குரிய விலங்கு குறிஞ்சி. குறிஞ்சி. அடுத்து கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒள் செய்வேன். இந்த வீரவரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீது. தாவீது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டை. அடுத்து வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்து பழமொழியோடு தமிழ் பழமொழியோடு பொருந்திய குறியீடு. ஃபர்ஸ்ட் டிசர் தென் டிசையர். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அடுத்து டிட் ஃபார் டேட். பழிக்கு பழி. ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் வோக்ஸ். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. விசும்பு வானம். மறுப்பு தந்தம். கனல் நெருப்பு. களிறு யானை. ஆப்ஷன் ஏ. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஜியு போப். ஏன்னா இதெல்லாம் மீதியெல்லாம் வீரமாமுனிவரோட பேர். அதாவது தேம்பாவளி இயற்றியவர் தான் திருக்காவலூர் கலம்பகத்தையும் எழுதினார். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. எஸ் வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி. பவளக்கொடி. திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஜியு போப். அடுத்து 94. நூல் ஆசிரியர். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். நான்மணிக்கடிகை விளம்பிநாகனார். ஆப்ஷன் பி. அடுத்து திருநாவுக்கரசர் 4, 5, 6ஆம் திருமுறை. சம்பந்தர் முதல் 3 திருமுறை. சுந்தரர் 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை.
ஆப்ஷன் ஏ. பொருந்தாத இணை ஞானரதம் கல்கி. அடுத்து தமிழ் செய்யுட்களம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜியு போப். ஜியு போப். தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். விபுலானந்தர். பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர். பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார். நன்றி.